நம்ம இன்றைக்கி அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட் பூயா பாஸ் இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்எம் ப்ரோவோட யூடியூப் சேனல் இதாக இருக்கும். ஆனால் அவர் மறுபடியும் புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த சேனலோட இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் யூடியூப் சேனல் பார்க்காத சில பேர் இருப்பீங்க. அதனால் யூடியூப் சேனலோட எஸ்ஆர்எம் ப்ரோவோட யூடியூப் சேனல் லிங்க்கை நான் கமெண்டில் கொடுக்குறேன். வழக்கம் போல் நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கைஸ். அவர் எப்படி கஷ்டப்படுவாருன்னு எனக்கும் தெரியும் கைஸ். வேணும்னா அவர் பேசினதை நான் இப்போ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருப்பார் நீங்களே பாருங்கள். நண்பா, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் என்னோடய சேனல் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா என்னால் முடியல, இதை கடந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் க்ரியேட் பண்ணேன். என்னோடய புது சேனல் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சப்போர்ட்டர்ஸாக இருந்த எல்லோரும் இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி க்ரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு மேலே யாரோட சேனல்லையும் கமெண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே இதுக்கு மேலே கமெண்ட்டு வேணாம் நண்பா. ஏன்னா இதை அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வேலையை குறுக்கிட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது தப்பு என்னோட தான். அன்னோன்னு ஒரு பர்சனுக்கு ஒரு மேனேஜர் ஆக்சஸ் கூட பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்க கூடாது. அதுக்கான பரிகாரமாக என் சேனல் இழந்துட்டு நான் தவிக்கிறேன். இது என்னோடய போட்டும், என்னோடய லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் அனுபவப்பட்டுறாதீங்க நண்பா. என்னை வச்சு இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம் அது. அந்த இடத்துல இருந்தால் அந்த வழி புரியும். முதல்லேருந்து மறுபடி போகிறது அது ஒரு சங்கடமான விஷயந்தான். ஸோ நான் இதுலேயே இருந்தேன்னா நண்பா, ஒரு மாதிரி என்னை நானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு 6-7 நாள் ஆகுது நண்பா. ஒரு மாதிரி ஒழுங்காக எந்த வேலையும் செய்யலை, ஒழுங்காக பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லை நண்பா. அதை நினச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டு தானே உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடந்து போயிடுவேன். ஸோ கைஸ், நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க எஸ்ஆர்எம் ரொம்ப மனசு உடஞ்சி பேசிகிட்டு இருந்தார். அவரோட யூடியூப் சேனலை எல்லோரும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இருக்கோன்னு அவருக்கு காமிப்போம். நம்ம அவரோட ஃபேமிலி சேனல் நம்ம அவர் கூட இருக்கோன்னு நம்ம காமிப்போம் கைஸ். சரி வாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரி வாங்க கைஸ், நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 3 எப்போ வரும்ன்றது அது பாசிபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி இந்த மாதம் கடைசியில் நமக்கு சாப்டர் 1 ரிட்டன்னாங்க, அது இல்லை கைஸ். சாப்டர் 1ல் கொடுத்த ஒரு சில ஐட்டம் மட்டும் கேமுக்குள்ளே வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு சாப்டர் 3 எப்போ வரும்ன்றதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எந்தெந்த அனிமையோட அடுத்த கரைனா அதாவது ஃப்ரீ ஃபயர் கொலாபரேட் பண்ண போகிறதுன்றதையும் நான் சொல்கிறேன். அதை பின்னாடி வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். பெட்மூன் நோக்கி இந்த பண்டில்லாம் வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கின்னெல்லாம் தீபாவளி டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பூயா பாஸ் இது எல்லாமே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ட்ரி இதெல்லாம் வாங்க நான் சொல்கிறேன். இந்த பனானா மண்டை, இந்த ஸ்ட்ராபெரி மண்டைலாம் நீங்கள் கேமுக்குள்ளே நேற்றே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நேற்றே வந்திருக்கும். நீங்கள் விளாண்டு டேமேஜ் எடுக்கிறது மூலயமா நீங்கள் இதை க்ளைம் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்து இதே மாதிரி தூம் பண்டில், அந்த டூத்பேஸ்ட் பண்டிலா அது எப்போ வரும், எப்படி வரும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது, என்னன்னு தெரில. நான் சொல்கிறேன் அது எப்படி வரும்ன்ட்டு. நீங்கள் ஒரு ஈவெண்ட் விளாண்டு கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா வரும், இல்லைனா அடுத்த கோல்டு வால்ட்டில் வரத்துக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது மக்களே. அடுத்து பூயா பாஸில் இதை பாருங்கள். இதுதான் வின்சிஸ்டர், இந்த ஃபீமேல் பண்டிலு. இதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா இது இல்லை. ஆனால் அடுத்த மாதம் பூயா பாஸ் நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இதில் வந்துட்டு ஆனால் இதில் ஒரு வால் காமிச்சிருப்பாங்க பாருங்கள், க்ளோவால். அந்த மாதிரி க்ளோவால் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கரேனா இந்த மாதிரி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவன் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறான். ஒரு மற்ற சர்வருக்கெல்லாம் நல்லதாக தான் கொடுக்குறான். ஆனால் பூயா பாஸ் எல்லா சர்வருக்கும் காமன் தான். ஈவெண்ட்டு மற்ற சர்வருக்கு நல்லா கொடுக்குறான், நம்ம சர்வருக்கும் கொஞ்சம் நல்லா கொடுத்தானா நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஸ்கேட் போர்டு, பண்டில், இது வால், இதோ சொன்னல வாலி.
ஆப்பிளில் செஞ்சு வச்சுருக்காங்க மக்களே. இது பண்டில் மக்களே, மேல் பண்டிலு. இதுக்கு ஒரு ரிங் இவெண்ட்டு, போயா பாஸ் ரிங் இவெண்ட்டு எப்பயுமே வந்துடும். அதுக்கப்புறம் இது ரேங்க் புஷ் பண்ணுறதுல என்னென்ன ஐட்டம் தருவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஏதோ கோடுக்கு ஒரு ஸ்கின்னு, இந்த கன்னுக்கு ஒரு ஸ்கின்னு நீங்கள் டைமண்ட் அடித்தா தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்டு அடுத்த சீசன் எடுக்க விட்றாங்க சிஎஸ், அதில் இந்த பேனர் அவத்தாரு, பேனுக்கு ஒரு ஸ்கின்னு மாஸ்டர் அடித்தா. அதுக்கப்புறம் இந்த 50 மேட்ச் விளாண்டா அந்த இதாக, ஆமாம் அது. அதுக்கப்புறம் இதுதான் மக்களே, அது அடுத்த இது பிஆர் இறக்கி விடுவாங்களே, அதுக்கு அடுத்த மாதம். இந்த மாதம் என்ன மாதம் அது ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். ஆகஸ்ட்டு, இது செப்டம்பர். இது ஆமாம் செப்டம்பர் பூயா பாஸு, செப்டம்பர் மாதம் பூயா பாஸ் மக்களே. இதில் கூட தான் ஸ்கை போர்டு, இது லூட் பாக்ஸு, இது கன்னுக்கு M500, இது பேனர் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பேட் ஸ்கின்னு, ஷூ ஒரு ஒயிட் கலர் ஷூ டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பேக் பேக் மக்களே, இது கிரேனேட் கன்னியூஸ் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் ஒரு எமோட்டு அவ்வளோக்கா சொல்கிற மாதிரி இல்லை. பண்டில் எனக்கு பண்டில் ஒரு மாதிரி நல்லா பிடிச்சிருக்கு. டாப் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது பிஆரில் அடுத்து ரேங்க் இறக்கி விட்டு ரேங்க்கு ஏற்றும் போது கொடுக்குற ரிவார்ட்ஸு. சட்டை ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒயிட் டிஷர்ட் மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஆஷ் கலர் சேர்க்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது கட்டானா. அதுக்கப்புறம் ரோமன் ஸ்டேடியம் பண்டில் உள்ளே வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா. அதே மாதிரி இது ரிங் இவெண்ட்டில் வரக்கூடிய பாசிபிள் நிறையாவே இருக்குது மக்களே. மிஸ்ட்ரி ஷாப்புன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் ரிங் இவெண்ட்டில் வரதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. இதோ ரிங் இவெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு க்ளோவாலு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு எமௌண்ட்டில் பாருங்களேன், மேலே உங்களோட ஐடி நேமெல்லாம் வருது மக்களே, செம்மையாக இருக்குது. ஆனால் எமௌண்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்காண்டி நான் வெயிட்டிங். அதுக்கப்புறம் பிளட் மூன் பண்டில், இந்த இதெல்லாம் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பண்டிலு, இந்த எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கின்லாம் நமக்கு ஃப்ரீயாக வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரியை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு என்ட்ரி மக்களே, இந்த என்ட்ரியை தான் நான் சொன்னேன். இது ஒரு என்ட்ரி, இதுவும் நல்லா இருக்குது பார்க்க டீசெண்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. சேர்லேருந்து எழுந்திரிச்சு வரும். அதுக்கப்புறம் இந்த பண்டில்லாம் பாசிபிள் சாம்பராய் பண்டில், அதோடு சேர்த்து இந்த சாமுராய் பண்டில்லாம் வருன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் எத்தனை டோக்கன் ஆகும், எத்தனை ஜெம் செலவாகும் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கின் இதெல்லாம் தீபாவளி டைமில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பாசிபிள் ஸ்கேர் ஸ்கின்னு இது வரைக்கும் இதுவும் வரல. M411 இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தீபாவளி இதில் பார்ப்போம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் பால் கொலாபரேஷன் அது வந்துட்டு 2027 OB57 பேட்ச் அப்டேட்டில் நமக்கு உள்ளே வருன்ற மாதிரி பாசிபிள் நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த பண்டில் கோகோட இது, அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸு, வெஜிட்டா, ஒரு பேர் தெரிலப்பா, இதெல்லாம் இந்த எமௌண்ட்டு, இந்த லுக் சேஞ்சு, இந்த எமௌண்ட்டு, அதே மாதிரி பேனர் அவத்தாரு, ஸ்னைப்பருக்கு ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பேராஷூட்டுக்கு ஒரு ஸ்கின்னுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை கேரக்டர் நமக்கு உள்ளே விட்றாங்க. நருட்டோ ஈவெண்ட் மாதிரி இந்த ட்ராகன் பால் ஈவெண்ட்டும் நல்லா போகும். அதுக்கப்புறம் ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 2 அதுவும் 2027 தான் வரும். மேபி அப்போ தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு எந்த சான்ஸும் பாசிபிளும் இல்லை. அது இப்போ வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களை யாருக்காச்சும் இந்த பண்டில் மேலாம் இதாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 1 நல்லா இருந்துச்சு. இதில் பண்டில் எதுவும் அவ்வளோக்கா எனக்கு இதாக மாதிரி இல்லை மக்களே. அடுத்து ஒன் பீஸோட கொலாப் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அந்த பண்டில்லாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது மக்களே. அந்த பண்டில்லாம் வரும்னு பாசிபிள். இந்த பண்டில் நம்ம லூஃபி, இது இவ்வளோ பேர் தெரில. ஆனால் இதெல்லாம் பார்க்காதீங்க, இப்படி பார்க்காதீங்க மக்களே. அந்த இடத்த மட்டும் பார்க்கக்கூடாது, சரியா? அடுத்து இவர் நம்பால் பேர் எல்லாம் தெரில. நான் அவ்வளோக்கா இந்த அனிமி நான் பார்க்கல ஒன் பீஸ்லாம், அதனால் எனக்கு பேர் தெரியாது. கோச்சிக்காதீங்க, ஒன் பீஸ் ஃபேன்லாம் இருந்தீங்கன்னா கோச்சிக்காத மக்களே. அடுத்து சாப்டர் 3 நருட்டோ சாப்டர் 3ல் இப்போதைக்கு வராது, இந்த மாதம் வராது. நான்
அடுத்த OB55 பேட்ச் அப்டேட் அப்போ வரத்துக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சில இந்த மாத கடைசியில் ஒரு சில ஐட்டங்களை எதிர்பார்க்கலாம். அது என்னென்ன ஐட்டம்ன்றதையும் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே மக்களே, இப்போதைக்கு பாசிபிள் அந்த ஒரு குளோவால் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா நமக்கு? ஃபஸ்ட்டு சாப்டர்லேயோ செகண்ட் சாப்டர்லேயோ நமக்கு ஒரு குளோவால் கொடுத்தாங்க. நான் சொன்னல OB55 பேட்ச் அப்டேட் அப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பண்டில் இன்னாட்டா பண்டில் இப்போயே வருன்றாங்க, என்னென்னு தெரியல. ஆனால் இப்போ வர மாதிரி கேமில் எந்த அப்டேட்டும் பண்ணல, பார்ப்போம் கேம் ஃபைலில். அதுக்கப்புறம் கிசாமே, டெய்டாரா, காரா இந்த மாதிரி பண்டில்லாம் வரும்னு இருக்காங்க. சுனாடி பண்டில் தான் மேபி நமக்கு ஃப்ரீ பண்டிலாக இருக்கும். அப்போ ஹினாட்டா பண்டில் எதில் ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மிஸ்ட்ரி ஷாப்பில் வரத்துக்கு நிறையா பாசிபிள் இருக்குது மக்களே. இல்லை ரிங் ஈவெண்ட் மூலயமா வரும் அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உடனே நான் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். காரா பண்டிலுக்கு பதிலாக பொருட்டோ பண்டில் வரும்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது நருட்டோ சாப்டர் 3 பொருட்டோவில் கிடையாது. அதனால் அது வரதுக்கு மேபி எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. ரிங் ஈவெண்ட் வந்தால் இந்த மாதிரி வரும் சாப்டர் 3ல், இப்போ கிடையாது. சாப்டர் 3ல் வரும். சாஸ்கே பண்டில், நருட்டோ பண்டில், மாதரா பண்டில், இத்தாச்சி பண்டில் எல்லாமே ரிங் ஈவெண்ட்டில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோ இப்போ பார்த்தீங்களா ப்ளூ லாக் ரிட்டன் வந்துச்சுல, லாஸ்ட் சான்ஸ்ன்ட்டு, அதே மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மேபி பாசிபிள் அந்த மாதிரி தான் வரும். இத்தாச்சி பண்டில்லாம் எடுத்தவங்கன்னா பாவம் மக்களே, கஷ்டப்பட்டு டோக்கன் டவரில் எடுத்தானுங்க. இப்போ ரிங் ஈவெண்ட்டில் வரும்ன்ற மாதிரி பாசிபிள் இருக்குது. அது இந்த பண்டில் விடுவாங்களா இல்லைன்னு நான் பார்த்துட்டு அப்டேட் வந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேமில் முன்னாடி சாப்டர் 1 சாப்டர் 2ல் இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி உள்ள கேம்லாம் மாறிடும். அந்த இன்னான் வில்லேஜ் வந்துட்டு லீஃப் வில்லேஜாக மாறிடும். இந்த மாதிரி பாசிபிள் முன்னாடி இருந்த மாதிரி தான். இப்போ நருட்டோ 1 சாப்டர் 1 சாப்டர் 2லாம் வந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி உள்ள எல்லாமே அதே மாதிரி மீண்டும் மீண்டும் அந்த மாதிரின்ற மாதிரி வரும். ஓகே மக்களே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.